இந்த கருணாநிதி சொல்லுவாரு கடைசி காலகட்டத்துல ஒவ்வொரு எலெக்ஷனும், இதான் எனக்கு கடைசி தேர்தல், எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருக்க. இதேதான் இந்த ஆளுக்கு பொழப்பு. எப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில இருந்து இவருக்கு முதல்வர் ஆகணுங்கிற வெறி, பதவி வெறி கருணாநிதிக்கு அவ்வளவு இருக்கும். என் நண்பன் அமெரிக்காவில சிகிச்சையில இருக்காரு. ஒரு 6 மாச காலம் என்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கேன், என் நண்பன் வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். ஒரு 6 மாசமாவது என்ன கொள்ளையடிக்க விடுங்கய்யா, எவ்வளவு நாளுதாயா நானும் எதிர்கட்சியாவே இருக்கிறதுங்கிற வைத்தறிச்சல்ல என் நண்பன் வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். ஆனா வாழ்க்கையில அந்த நண்பனோட நினைவிடத்துக்கு இவர் போனதே கிடையாது. பக்கத்துல அண்ணா நினைவிடத்துக்கு போவாரு, பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போக மாட்டாரு. ஆனா ஓட்டு கேட்க போறப்ப மட்டும் என் நண்பன் வந்த உடனே நான் அறுத்து தள்ளிடுவேன், அப்படியே ஒரு 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு பேசுவாப்ல. அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி கேரக்டர், வாழும் கருணாநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட வாழும் கருணாநிதின்னு அப்படி கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட என்ன முழுக்க முழுக்க அது கருணாநிதி தான். பதவி வெறி அதுக்கு அப்படியே விட்டு போச்சா, ஒரு கட்டத்திற்கு மேல நம்ம எக்ஸ்பைரி ஆகிவிட்டோம், இனிமே அரசியலுக்கு நம்ம அறுத்து தள்ளி வேண்டாம் போ அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதல்வர் ஆன பிறகு வீட்டுல உட்கார முடியல, அரிக்குது உட்கார்ற இடத்த. நான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வேண்டியவன் என்ன கொண்டாந்து இந்த நாற்காலியில உட்கார வச்சுட்டீங்களேன்னு பின்பக்கம்லாம் நம்மன்னு அரிக்குது போல இருக்கு. எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும், ஐயோ கழுகு காக்கா கதெல்லாம் சொல்லி நம்ம தாலி அருகிறானுங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல, வயிறு எரியுது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், எவனாவது ஒருத்தன் முன்னுக்கு வந்துட்டானா கூட இருக்கிறவனுக்கு அப்படியே பொறுக்காது, தக 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 தகன்னு அரிக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது ரஜினிக்காக சொல்லப்பட்டதுதான். என்ன பண்றது அப்படின்னு இவரு இடையில இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி அண்ணாமலையை கொண்டாந்து விட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணாமலை பிஜேபிக்கு தலைவராக கூடியவர் அல்ல. ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அதுல அண்ணாமலையை செயல்பட வைக்கிறது தான் பிஜேபியோட திட்டம். நம்மளுதான் ஊருக்கே உபுதி அடிச்ச ஒரு பிஜேபி காரனை மட்டும் அடிக்க மாட்டாரா? என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசுன்னு டயலாக் பேசிட்டு தமிழ் என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொத்தை பூரா பிசினஸ் பூரா வாங்கி கொண்டு கர்நாடகாவில் செட்டில் பண்றது மட்டும்தான் இவரோட வேலை. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் எல்லாமே பெங்களூர்ல தான். தமிழ்நாட்டுல இங்க நாங்க சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கோம், செலவு பண்றதுக்கு நாங்க அங்கதான் போவோம், இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க அங்கதான் போவோம்னு பிஜேபியார இந்த பாடியை எடுத்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம்னு பார்த்தா இது இந்த பாடி கிளம்பாத பாடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் என்னடா இந்த ஆளை நம்பி நம்ம ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தோன்ட்டு இப்ப பிஜேபிக்கு நுழைஞ்சுது. பிஜேபியில போய் ஏதாவது உருப்படியா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா பிஜேபி எல்லாம் வளர்த்தாரு, மறுபக்கம் திமுக யாரனையும் காப்பாத்திக்கிட்டே வளர்த்தாரு. அப்படிங்கறதால அண்ணாமலையோட அரசியல் குறித்து நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். சும்மா ஒரு ஒன்லைனோட அப்படியே முடிச்சிடுறேன். இப்ப அண்ணாமலை இந்த சோழியை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு, திமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்ததால. இப்ப இளைஞர்களை எப்படியாவது கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையவும் இப்ப திமுக தான் பைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒற்றை வார்த்தையோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டா பேசுறப்ப நல்லா வச்சு செஞ்சு விடுவோம். அண்ணாமலைக்கு முழுக்க 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 பைனான்ஸ் திமுக தான் பண்ணிட்டு